ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவலில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி ஒரு ஆர்ட் ஒர்க் சம்மந்தமாக இன்னைக்கு எல்லாரும் மீட் பண்ணியிருக்கோம். நவராத்திரி வந்து நம்ம எல்லா வகையான கலைகளை வளர்க்கறதுக்கான நவராத்திரியாக தான் நம்ம ஒரு வருஷமும் கொண்டாடுறோம். நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து விக்கிக்காக நிறைய 9 நாளும் 9 விதமான ஃப்ரீ ஒர்க் ஷாப் போட்டு ஜுவல்லரி மேக்கிங்கில் வெரைட்டியாக சொல்லி கொடுப்போம். இந்த தடவை வந்து இன்னர்வீல்லேருந்து ஆதம்பாக்கம் இன்னர்வீல்லேருந்து ஸ்பான்சர் பண்ணி இன்னைக்கு வந்து இது 2வது ஒர்க் ஷாப். முந்தா நாள் வந்து நாங்கள் ரெட் எம்ப்ராய்டரி ஒர்க் ஷாப் பண்ணோம். இன்னைக்கு வந்து சாரீ டேசல் ஒர்க் ஷாப் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், பொதுவாக இன்னர்வீல் வந்து லேடிஸை எல்லாரையுமே வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேடி தேடி யார் யாருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ, என்ன மாதிரி சூயிங் மிஷின் கொடுக்குறது, அது மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி விமன் ஆண்டர்ப்ரனர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டால்ஸ் போட்டாலுமே விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. முந்தி மாதிரி இல்லை. இப்போ எல்லா லேடிஸுமே வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வீட்டில் இருந்து பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஹோம்ப்ரனர்ஸ்க்கு நிறைய இன்னர்வீல்லேருந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஆரபி குட்டூர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்ககிட்ட தேடி வர்ற லேடிஸ்க்கு, ஏன்னா அவங்க ரொம்ப பழசு, ரொம்ப காலமாக இருக்கிறவங்க, நாங்கள் இப்போ ஒரு 5 வருஷமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட தேடி வர்ற லேடிஸ்க்கு என்னென்ன சொல்லி தரலாமோ, எப்படி ஹெல்ப் பண்ணலாமோ பண்ணுறோம். கிளாஸ் எடுக்கிறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், வீட்டில் இருந்து பண்ணுற மாதிரி ஜாப் ஒர்க் கொடுக்குறோம், ரீசெல்லிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். அது மாதிரி எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணுறோம். இப்போ மெயினாக இப்போ எங்கள் 2 பேரோட மெயின் ரீசன் என்னென்னா, ஃபினான்ஷியலி லேடிஸ் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதில் எங்களோடது இன்னொரு மெயின் என்ன அப்படின்னா, லேடிஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக அவங்க லைஃப்பை, அவங்களோட டைமை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி வீட்டில் இருந்தபடி என்னென்ன பண்ணலாமோ அதுக்கான சப்போர்ட்டெல்லாம் நாங்களும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த டேசல் ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய லேடிஸ்க்கு வந்து என்ன மாதிரி பண்ணலாம், திருப்பி குத்தரி வேண்டாம், புதுசாக ஏதாவது பண்ணணும், வேறு ஏதாவது ஈஸியாக வீட்டில் இருந்து மாதிரி பண்ணணும், ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்து இந்த டேசல் ஒர்க் ஷாப் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் எல்லாத்தையும் ஒரு 3 டைப் சொல்லி தராங்க. ஸோ அதை நீங்கள் வந்து சாம்பிளாக ஒரு 3 நாள், ஏன்னா இது ஒர்க் ஷாப் அப்படிங்கிறதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன கற்றுக்கணும், இல்லை என்ன கற்றுக்கிட்டா நம்ம பிஸ்னஸ் ஈஸியாக பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்காது இல்லையா. இப்போ ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா வேலையுமே பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒன்றுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சிலருக்கு க்ரோஷேல இருக்கும், சிலருக்கு வந்து ஆரி ஒர்க்கில் இருக்கும், சிலருக்கு எம்ப்ராய்டரி, த்ரெட் எம்ப்ராய்டரியில் இருக்கும். ஸோ இதில் இது ஒரு பார்ட். இப்போ இது வந்து ஈஸியாகவும் கற்றுக்கலாம் உங்களுக்கு. இப்போ இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வருதா, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். வந்ததுன்னா டெஃபினட்டாக யூடியூப் ஹெல்ப் இருக்குது. நாங்களுமே ப்ரொஃபஷனலாக அதை எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் எங்ககிட்ட லேடிஸ் இருக்காங்க சொல்லி தரதுக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் அவங்க சொல்லி தருவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்து சிம்பிளாகவே இந்த ஒர்க்கு தாராளமாக பண்ணலாம். இப்போ இவங்க இன்னர்வீலில் போடுற மாதிரி நீங்கள் வந்து இப்போ டேசல்ஸே எப்படின்னா ரெடிமேட் டேசல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் முந்தி மாதிரி சாரியை கொடுத்தாதான் பண்ணணும்னு இல்லை. எல்லா கலர்லையும் நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சுட்டு டிஸ்பிளே பண்ணால் கூட இன்ஸ்டண்ட்டாக வாங்கி சாரியில் ஃபிக்ஸ் பண்ணுற லேடிஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இது வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் லேடிஸ். இன்னைக்கு வந்து இவங்க நம்ம கோமலவல்லி வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்து எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னும் அவங்களோட சப்போர்ட் பண்ணி 2 லேடிஸ் பண்ணுறாங்க. இப்போ சௌமியா இவங்க வந்து இன்னர்வீல் பிரசிடென்ட். இவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த நவராத்திரியில் நீங்கள் எல்லாரும் ஒரு கலையை கற்றுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை தான். ஏன்னா வந்து தேவியோட அருளோடு நீங்கள் எல்லாம் கற்றுக்குறீங்க. கைத்தொழில் ஒன்றினே கற்றுக்கோள், கவலை இல்லை ஒத்துக்கோள்னு சொல்லிட்டு யார் பாடினாங்க தெரியுமா உங்களுக்கு? நாமக்கல் கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் அடிகளார் தான் அவர் பாடினார். அது மாதிரி எந்த கைத்தொழிலும் நம்ம கற்றுனானே, அதாவது என்ன அர்த்தம்னா, நீ நல்லா படிச்சிருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கடைசி வரை உங்களுக்கு வந்து கையில் உங்களுக்கு கூட வர்றது வந்து நீங்கள் கற்றுருக்கிற கைத்தொழில் தான். அதுக்கு வந்து ஆர்பி குட்டூர் லக்ஷ்மி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரெனராக வந்து நீங்கள் ஒரு 10 பேருக்கு நீங்கள் சொல்லிட்டீங்களா, அதுதான் நீங்கள் குருவுக்கு செய்யக்கூடிய குரு தட்சணை. அதுதான் எனக்கும் வேணும். அவங்க இன்னும் பெரிய அளவில் பெரிய கின்னஸ் லெவலில் அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கும் நீங்கள் துணை இருக்கிற மாதிரி நிறைய லேடிஸ் அதுக்கு துணை வேணும். ஏன்னா கின்னஸில் போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் நம்ம வந்து இந்த டச் ஒர்க்குங்கிறது எனக்கு கின்னஸில் ரெக்கார்டில் வந்ததே கிடையாது. டச் ஒர்க்கில் அவங்க பண்ண போகிறாங்க, அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் நான் சர்ப்ரைஸை உடச்சிட்டேன். ஆனால் வந்து அது பெரிய விஷயம். நீங்கள் அதையும் கற்றுக்கண்டு அவங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுன்னா உங்களுக்கு கின்னஸ் சர்டிஃபிகேட்டு, விமன் ஆண்டர்ப்ரெனர் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் விஷயம். அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு கூட இருந்து ஒத்துழைக்கணும். சாரீ டசல்ஸ், சாரீ அழகாக சாரீ போட்டுக்கிறோம்.
அந்த அழகான சாரியில் எம்ப்ராய்டரி என்ன விதமான நம்ம ஒர்க்கெல்லாம் நம்ம போட்டிருந்தா கூட கடைசியில் நம்ம நடந்து போகும்போது பின்னாடி பார்த்தா அந்த பல்லுவில் ஒரு அழகான ஒரு ஒர்க் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த சாரீ டசல்ஸ் ஒர்க் ஷாப் அவங்க உங்களுக்காக பண்ணியிருக்காங்க. நாங்களும் அதை சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் அதை அழகாக கற்றுட்டு நீங்களும் பல பேருக்கு சொல்லி கொடுக்கும்படி நான் இது பண்ணிக்கிறேன், விண்ணப்பமைக்கிறேன். தேங்க்யூ. ஆதம்பாக்கமோட செக்ரட்டரி, எல்லா பல விதத்தில் இவங்க எங்களுக்கு துணையாக இருக்காங்க. இன்னர்வீல் கிளப்புங்கிறது ஃபுல் ஆஃப் லேடிஸ் தான், ஜென்ஸே கிடையாது. எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே நாங்கள் பண்ணுறது எல்லாமே லேடிஸ் தான். ஸோ விமன் ஃபார் விமன் விமன் தான் வந்து விமன் எம்பவர்மெண்ட். விமன் தான் வந்து நம்மளை அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, நம்மளை உயர்த்திக்கிட்டு அடுத்தவங்களை சப்போர்ட் பண்ணணும். அதுதான் விமன் ஃபார் விமன். ஓகேயா? அதே மாதிரி நீங்களும் கற்றுண்டு நீங்களும் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்.